ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் சிறப்பம்சம். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி அப்டேட் பண்ண வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி வாங்க பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அரசியலமைப்பின் மற்றொரு துணிச்சலான கூறு என்னவென்றால் இது மதச்சார்பற்ற அரசை நிறுவ முயல்கிறது. கீழ்காணும் கூற்றுகளில் மதச்சார்பற்ற அரசு பற்றிய கருத்துக்களில் பொருத்தமற்றது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சில பார்த்தீங்கன்னா எது தப்பாக இருக்குன்னா ஆப்ஷன் டி தான் வந்து தப்பாக இருக்குது. மற்ற ஆப்ஷன்லாம் பாருங்கள். மத சமத்துவம் வழங்கப்பட்டுள்ளது, சிறுபான்மையினரின் பண்பாட்டு பாரம்பரியம் பாதுகாக்கப்பட்டுள்ளது, தீண்டாமை ஒழிக்கப்பட்டது. ஆப்ஷன் டி மட்டும் தப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மதச்சார்பற்ற என்பதன் உண்மையான பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறேங்க. இதுக்கு நான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அரச மதம் என்ற ஒன்று இல்லை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சரியான கூற்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கூற்று பாருங்கள். சமய சார்பின்மை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு அங்கமாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பாருங்கள். ஒரு சமயம் சார்ந்த குழு மற்றொரு குழுவின் மீது ஆதிக்கம் செலுத்துதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எந்த சமயத்தையும் பின்பற்ற அரசு அனுமதி அளித்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சமய விவகாரங்களில் அரசு நடுநிலைமை கொண்டிருத்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்களா பார்த்தீங்கன்னா 1, 3, 4 வந்து சரியாக இருக்குது. ஸோ 2 மட்டும் தப்பாக இருக்குது. ஆப்ஷன் டி. ஸோ அடுத்த விஷயம் பாருங்கள். ஸோ இந்திய கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி என விவரித்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கிரான்வில் ஆஸ்டின். ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா ஸோ இந்திய கூட்டாட்சி முறையை பார்த்திங்கன்னா கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு சொல்லியிருப்பார், கிரான்வில் ஆஸ்டின். அது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள். மதச்சார்பற்ற மக்களாட்சி பற்றிய பின்வரும் சொற்றொடரில் எவை சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். அரசு எந்த ஒரு மதத்தாலும் கட்டுப்படுத்தப்படாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குங்க. ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ ஒருடைய மத திணிமித்தம் அவர்கள் மீது அரசு பாகுபாடு காட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு டிரான்ஸ்லேஷனில் கொடுத்துருக்காங்க, அது கரெக்டாக வந்து வரலை. ஸோ அடுத்து பாருங்கள். ஒருவர் எந்த மதத்தை பின்பற்ற விரும்புகிறாரோ அதே கடைப்பிடிக்கும் உரிமையை அரசு அனைவருக்கும் உறுதி செய்கிறது. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 1, 3 வந்து சரியாக இருக்குது. ஆப்ஷன் ஏ. ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதில் மத சம்திங் ரிலீஜன்ஸ் ரிலேட்டடாக மதம் அப்படின்ற மாதிரி தான் வரணும், அவங்க கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கல. ஸோ அடுத்து பாருங்கள். இந்திய அரசியலமைப்பில் பொதிந்துள்ள சோசியலிச கோட்பாட்டின் தன்மையானது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். அரசு நடவடிக்கைகளில் சோசியலிச கருத்துக்களின் தாக்கம். அடுத்து பாருங்கள். மக்களாட்சி சோசியலிச அரசு நிறுவுவதை நோக்கமாக கொண்டது. அடுத்து பாருங்கள். கிழக்கு ஐரோப்பிய கூட்டு சோசியலிச முறையை போன்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் வந்து சரி. அடுத்து பாருங்கள். எந்த கருத்தியல் இந்தியாவின் ஒற்றுமையை பாதுகாக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, சமய சார்பின்மை. அடுத்து பாருங்கள். இந்திய கூட்டாட்சியின் சிறப்பம்சங்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்திய கூட்டாட்சியுடைய சிறப்பம்சம் வந்து என்னென்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, 1 அதிகார பகிர்வு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுதந்திரமான நீதிமன்றம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எழுதப்பட்ட அரசியலமைப்பு. ஆப்ஷன் பி. ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ பொறுத்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இயற்றப்பட்ட ஆண்டு, சட்டத்தோட பெயர் கொடுத்துருக்காங்க. ஸோ 1963 பார்த்தீங்கன்னா ஸோ இந்திய ஒன்றிய பகுதி சட்டம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1991 பார்த்திங்கன்னா தேசிய தலைநகர் டெல்லி ஒன்றிய பகுதி சட்டம். 1971 பார்த்திங்கன்னா நாட்டின் பெருமை அவமதிக்கப்படுவதை தடை செய்யும் சட்டம். ஸோ 1951 பார்த்திங்கன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உலகிலேயே எழுதப்பட்ட மட்டும் மிகவும் நீளமான அரசியலமைப்பு வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, இந்தியா. மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு வந்து இந்தியா தான். ஸோ அவ்வளோதான் வந்து இந்த டாப்பிக்லேருந்து கேட்ட கொஷின்ஸ் வந்து பார்த்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.